ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஃபேமஸாக இருக்க காரணம் என்ன, இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரேடர் முக்கியமாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளோபலாக நடக்கிற ஒரு கிரைசிஸை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தாக்கம் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனி, பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, இதனுடைய லாப நஷ்டம் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பையர் செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பையர் இருந்தால் நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுவீங்க, செல்லர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணுவீங்க. இப்போது நான் பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா மார்க்கெட் தான். என் கிளாஸில் படிக்க ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த டெக்னிக்கலாக இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இது பை சைட் போகுமா, நான் என்ட்ரி கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதாவது டெக்னிக்கலாக எது ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அந்த வீக் இல்லைனா அந்த மந்த் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் எந்த சைட் போகணுன்னு. நம்ம அதை டிசைட் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணாலும் இமீடியட் ப்ராஃபிட் எடுக்கணும். ரொம்ப நாள் அதுக்குள்ளே போயிட்டு சர்வே பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இப்போ மார்க்கெட் எப்படி டிசைட் பண்ணணும்? Nifty 50, Nifty 50 பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் பை சைட் போகணும், நெகட்டிவாக இருந்தால் செல் சைட் போகணும். இப்போது இது ரெண்டில் எது பர்சன்டேஜ் அதிகமோ அதை கிளிக் பண்ணணும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணி இதில் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்னாடி இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இருக்கும். அதாவது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணணும், சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டு என்ன அப்படிங்கிறத நான் டெப்த்தாக காட்டுறேன். ஸோ ஓப்பனும் லோவும் சேம் அப்படின்னா அந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கும், சரிங்களா? ஓப்பன் லோனா லோவில் இருக்கிறத செக் பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சுன்னா ஹையில் இருக்கிறது ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது என்ன அப்படிங்கிறத நான் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் ஸ்டாக் ரொம்ப முக்கியமான பங்கு. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இண்டெக்ஸில் அப்ளை பண்ணி காட்டுறதை காட்டிலும், சரிங்களா, ஸ்டாக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, சரிங்களா, இது ஓப்பன், இது லோன்னா இருக்குது பாருங்கள், லோ ஓப்பன், இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பை சைட் போகணும், சரிங்களா? சேம்னா சேம், இந்த 15 பைசா இருக்குல்ல, இதுவும் இங்கே சேமாக இருக்கணும், இல்லைனா கூட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சேமாக இருக்குது பாருங்கள். சோலா ஃபைனான்ஸை பொறுத்த மட்டும் ரெண்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இந்த ஸ்டாக் தான் நமக்கு என்ன அப்படின்னா தேவை. இது நீங்கள் மார்னிங் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். பட் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணியிருக்கேன். இதனுடைய ப்ராஃபிட்டை பாருங்கள். நல்ல ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட், நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், சரிங்களா? ப்ராஃபிட் ரேஷியோ பாருங்கள், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது சில உங்களுக்கு புரியாது. இது எப்படி பையர் வராங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ மார்னிங் ஒரு ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? ஸ்டாக்கோட நேம் ராம் அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? இதில் ஓப்பன் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகச்ச, சரிங்களா, ஓப்பன் 100 ருபீஸ் தான், சரிங்களா? ஹையும் 100 தான், சரிங்களா? லோவும் 100 தான். இப்போ மார்னிங் ஓப்பன் ஆகச்சா மூணுமே சேம் தான். இப்போ என்ன ஆகும், டைம் ஆக ஆக அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை ஒருத்தர் வாங்குவாரா விற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது தொடர்ந்து அந்த ராம் அப்படிங்கிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், மேலே இன்க்ரீஸ் ஆகும். செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கீழே போகும். இப்போ வாங்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே போகும். அப்போ ஹை 100லேருந்து 105க்கு போயிடும். அது ஹை, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹை மேலே போயிடுச்சுன்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். இதனுடைய சிம்டம்ஸ் தான். உள்ள பையர் வந்துட்டாங்க, இந்த ஸ்டாக்கில் பையிங் ப்ரெஷர் இருக்குங்கிறது சிம்டம்ஸ் தான். இதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இதே ஓப்பனும் ஹையும் சேம்னா
100 இருக்க ஸ்டாக் 90 95 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா லோ கீழே போயிடுச்சு. அப்போ ஓப்பன் ஆகியும் சேமாக இருக்குமா, கீழே இருக்க ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்க லோவில் ரெட்டில் இருக்க ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்க பார்க்கணும். ஆனால் பட் மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணணும். இப்படி ட்ரை பண்ணச்ச ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் நீங்கள் பிரேக் அவுட் பண்ணச்ச என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இது டே கேண்டில். நான் வீக்லி கேண்டில்லையும் காட்டுறேன். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரே சார்ட்லேயே நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஓப்பனும் லோவும் வீக்லி கேண்டில் எங்கேயாச்சும் சேமாக இருந்துச்சாலும் ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்கள். அது ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரீவியஸ் வீக்கை பிரேக் அவுட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் இருக்கும். அப்படியே நான் மந்த்லி கேண்டில் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி கேண்டிலோட டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதுலேயுமே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி போகும்போது இந்த மாதிரிலாம் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துடலாம். ஸோ அதனால தான் இது மேஜராக காட்டுறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இருக்கா, மேஜராக சக்ஸஸ் இருக்குது. சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான். நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஹை லோவோட ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் இதை பார்த்தோன்னே என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இதை பார்த்தோன்னே எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு டே கேண்டலில் என்ட்ரி கொடுக்குறீங்களா, வீக்லி கேண்டலில் என்ட்ரி கொடுக்குறீங்களா, மந்த்லி கேண்டலில் என்ட்ரி கொடுக்குறீங்களா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அந்த நாளில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது எல்லாமே பார்க்கணும். சில நேரம் மார்க்கெட் சொதப்பிடுச்சு, மார்க்கெட் சரியில்லை, டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு, இல்லை அப்படின்னா நியூட்ரலாக இருக்குது, சரிங்களா, ஒரு பிரேக் ஈவன் பாயிண்டில் இருக்குது, சைடு வேல இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த மாதிரி அதுக்கு நிறையா வார்த்தை இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மார்னிங் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.